ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியார். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பெரியவாளுக்கு லேசாக கபம் கட்டின்னு இருக்கு, சளி தொந்தரவு, பேச முடியல. ஒரு 2-3 வார்த்தை பேசுனா ஒரு இருமல். பெரியவா இந்த மருந்தும் எடுத்துக்க மாட்டா. பெரியவாளை தரிசனம் பண்ண வருகிற ஒரு மூதாட்டி பெரியவாளுக்கு ஒரு கை வைத்தியமாக ஒன்று பண்ணி கொடுத்துருக்கா, மடியாக ஆச்சாரமாக பண்ணி கொடுத்துருக்கா. சந்தனத்தை அரைச்சி அந்த சந்தன விழுதில் குங்குமப்பூவை கலந்து அப்படியே பெசரி ஒரு விழுது போல் ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கா. அதை நெத்தியில் ஒரு 10 மாதிரி போட்டுட்டா சரியாக போயிடும், நீரெலாம் இறங்கிடும். அதுக்காக கொண்டு வந்திருக்கா. பெரியவா அது என்னன்னு கேட்கிறார். இந்த பாட்டி கையில் வச்சுருக்கா இல்லையா, என்னன்னு கேட்கிறார். கேட்ட உடனே அந்த பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அவசரப்படுறீர்கள் கபத்தினால, அதனால் இதை நான் கை வைத்தியமாக ஆற்றுல பண்ணி கொண்டு வந்தேன், ரொம்ப ஆச்சார சுத்தமாக மடியாக பண்ணி கொண்டு வந்தேன். அதான் முக்கியமன். யார் பண்ணி கொடுத்தாலும் பெரியவா எடுத்துக்க மாட்டேன். மடத்தில் சிப்பந்திகள்லாம் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாள். நான் ஆச்சார சுத்தமாக கொண்டு வந்தேன், ஸ்நானம் பண்ணிவிட்டு நான் தயார் பண்ணினேன் அப்படிங்கிற இந்த பாட்டியை மகாபெரிவாளுக்கும் தெரியும், மடத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கும் தெரியும். இந்த பாட்டி சொன்ன உடனே பெரியவா என்ன பண்ணுறா, அந்த சந்தன விழுது அரைச்சி வச்சிருக்க இல்லையா ஒரு தொடையில், இங்கே வை, தனக்கு முன்னாடி ஒரு இடத்தை காமிக்கிறேன். இந்த சந்தன விழுது கபத்தை போக்கக்கூடியது, இந்த தொன்னையில் இருக்கிறது இதுதான். இந்த பாட்டிக்கும் பெரியவாளுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ கிட்டக்க பேசியிருக்கேன், கிட்டக்க வந்து தான் பேசினேன். இது இங்கே வை அப்படிங்கிற வச்சுட்டா பாட்டி. போய் பின்னாடி நின்றுட்டேன். பெரியவா அப்படியே பார்த்துட்டு இருக்கிற போது நிறைய பேர் இருக்கிறார். ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி கடற்கரையில் இருக்க. தலையை பார்த்தோன்னா எண்ணெய் காணாத தலை, ஒரு மாதிரி பரட்ட மாதிரி இருக்கு. அவள் அணிந்து கொண்டிருக்கிற புடவையை பார்த்தாலே ஏழ்மையை பறைசாற்றுவது போல இருக்கு. அங்கெங்க தையல், அங்கெங்க கிழிசல். ஏழ்மையை மட்டும் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடல. அதாவது ஏழ்மைங்கிறது குறை இல்லை, ஏழையின் செருப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏழைன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமானது அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கர்மா. ஒரு கர்மாவின்படி ஒருத்தர் காசு இருக்கணுமா, பணக்காரனாக இருக்கணுமா, ஏழையாக இருக்கணுமா, கர்மாவின்படி தான் நமது வாழ்க்கை அமைகிறது. ஸோ இந்த ஏழ்மை நிலையிலும் நம்மால் நியாயமாக எப்படி வாழ முடியும், தர்மத்தை கடைப்பிடிச்சு வாழ முடியும்னு வாழுவது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். நம்ம அதை தான் பின்பற்றணும். இங்கே அந்த பெண்மணி யார், கிராமத்து பெண்மணி இருக்கிற இடுப்பில் தன்னோட குழந்தைய வச்சுருக்க. ஒரு 2 வயசு இருக்கும், ஒரு ஆண் குழந்தை 2 வயசு இருக்கும். ஒரு ட்ராயை போட்டுருக்கான். ரொம்ப ஏழ்மையின் செயல் அந்த குழந்தைகிட்டையும் தெரிகிறது. பார்த்த மூக்கிலேருந்து சளி வந்துட்டு இருக்கு. இப்படி வச்சுருக்காரு. பெரியவா இந்த பெண்மணியை பார்க்குறேன், யாரே கிராமத்து பெண்மணியை பார்க்குறேன். என்னம்மா அது என்ன ஜாடையில் கேட்குறேன். அந்த பெண்மணி சொல்கிற, யார் இந்த கிராமத்து பெண்மணி, சாமி என் புள்ள, சாமி என் புள்ள 3-4 நாளாக உனக்கு ஜலதோஷம் சாமி, கபம் கட்டிகிட்ருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறான், பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறான், மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறான், எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுருக்கான் சாமி. ஒரு கடைக்கு போய் காசு கொடுத்து ஒரு மாத்திரை வாங்குற அளவுக்கு, மருந்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட பண வசதி இல்லை சாமி. உங்களோட சந்நிதிக்கு வந்து உங்களோட சந்நிதியில் பிரார்த்தனை பண்ணினா
இந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு பிரசாதம் 90 ஏதாவது ஒன்று கொடுப்பீங்க. அதை கொடுத்தாலே இந்த பையனுக்கு சரியாக போயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் சாமி நான் வந்தேன் அப்படிங்கிற. இதுதான் நம்பிக்கை அப்படிங்கிறது. வாழ்க்கையில் சொல்கிறோம் இல்லையா, பெரியவான்னா பெரியவாட்ட நம்பிக்கை இருக்கணும். உங்கள் தெய்வம் அப்படின்னா தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நம்பிக்கை இருக்கணும். இந்த பார்வை இந்த கிராமத்து பெண்மணிக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருமா. இவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணினா இவர் கொடுக்கறது இந்த வியாதியை சரி பண்ணும். ஒரு டாக்டர்கிட்ட போய் வாங்குறதுக்கு காசு இல்லை. இங்கே வந்தாச்சு, பெரியவா பார்க்குறேன் அப்படியா, இந்த பெண்மணியை பார்க்குறேன் அப்படின்னு இருக்கிறேன் அப்படிங்கிற. இப்போ நல்ல கவனிக்கோ. இந்த மூதாட்டி பெரியவாளுக்கு சந்தனத்தை அரைச்சி கொடுத்துருக்கேன், குங்குமப்பூ போட்டு கொடுத்துருக்கேன். எதுக்கு? கபம், ஜலதோஷம், தலையில் 10 போட்டால் சரியாக போகணும் அப்படின்னு பெரியவாட்ட சொல்லியிருக்கேன். இதே கம்ப்ளைண்ட்டு இந்த கிராமத்து பெண்மணி தன்னோட மகனுக்கு இருப்பதாக பெரியவாட்டை கொண்டு வந்திருக்கேன். தன்னோட மகனுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கருணாசமுத்திரம் சமீபத்தில் நம்மெல்லாம் என்னென்ன நினைக்கிறோம், நமக்கு முதல்ல பார்க்கணும், அப்புறம் தான் மற்ற வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துல சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்கன்னா நம்ம இலையில் இன்னொரு 2 தோசை போடுங்க, ஏன்னா அடுத்து வரும்போது தோசை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஒரு வந்தியில் இன்னொரு தோசை எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் கேசரி போட்டுருக்கோம். நமக்கு வேணும், நம்ம வாங்கிவிடுவோம். ஆனால் மற்றவாளுக்கும் இந்த ஃபுட் ஐட்டம் போய் சேரணும், மற்றவாளுக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ரவுண்ட் போட்டு வாங்க. கடைசியில் இருந்தால் நான் இந்த இட்லியோ தோசையோ போட்டுக்கிறேன், நமக்கு எனக்கு ஒன்று போட்டு கொடுங்க, 2ஆக போட்டு போடுங்க நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மூதாட்டி கொடுத்ததை பெரியவா பயன்படுத்தலாம், பெரியவா தான் பயன்படுத்தணும். ஏன்னா அந்த மூதாட்டி சிரத்தையாக மடியாக அரைச்சி கொண்டு வந்திருக்கா. ஆனால் ஒரு ஏழை பெண்மணி, பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வசிக்கிற பெண்மணி, டாக்டர்கிட்ட போக முடியல, ஒரு மருந்து கடைக்கு போய் வாங்க முடியல. அந்த பெண்மணி பெரியவா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறா, சாமி நீங்கள் தான் பிரசாதம் கொடுக்கணுங்கிறா. இங்கே பெரியவா அப்படியே நடந்துக்கிறா தெரியுமா? இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.